ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பருப்பும் சவுச்சவும் போட்டு எப்படி ஒரு கூட்டு பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா கடுகு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இதுக்கு பூண்டு ஒரு 5-6 பல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 3, தக்காளி 3, சவுச்சவ் நல்லா க்ளீன் பண்ணி 2 சின்ன சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அது தாளித்த உடனே அதுக்கப்புறமா நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 அதை போட்டு நல்லா தாளித்து விட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவ் அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்ல எண்ணெயிலே கொஞ்சம் இதாகிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் வேணுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். நான் ஏற்கனவே பச்சை பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு சின்ன ஆளாக்கில் ஒரு அரை இது எடுத்திருக்கேன், அரை ஆளாக்கு. அது போட்டு எல்லாம் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோனா ஒரு 3, எந்த இதில் எடுத்துருக்கோமோ அதே ஆளாக்கில் நான் ஒரு 3 இது ஊற்றிருக்கேன், சின்ன இதில். பாருங்கள், நல்லா இது கொதி வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுட்டு அது கொதி வரணும். அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு ஆவி வரும். நீங்கள் விசில் போட்டுக்கலாம். கொதிக்கிற ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். பாருங்கள், கொதி வருது. அந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு விசில் போட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் 4 விசில்லே சீக்கிரமாக இது பச்சை பருப்பு வெந்துடும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.